ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் மிஷின் மேக் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே வெல்டிங் மிஷின் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெல்டிங் மிஷின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதே போல் 2 பிளாஸ்டிக் டப்பா தேவைப்படும். இப்போ அந்த டப்பாவில் என்ன பண்ண போகிறோம்னா, அதோட மூடியில் கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று ஹோல்ஸ் போட போகிறோம். அதே போல் இந்த டப்பா முடியலையும் ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ஸை போட்டுக்கலாம். அடுத்ததா 4mm திக்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு SS பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நம்ம இரும்பு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த SS பிளேட்டை மொத்தம் 4 பீஸா கட் பண்ண போறோம். 2 பெரிய பீஸாவும் 2 சின்ன பீஸாவும் பாருங்க. இதே போல அவ்வளவுதான். இப்போ நம்ம கட் பண்ண 2 பீஸையும் இதே போல L ஷேப்ல வச்சு அப்படியே வெளில அடிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பீஸ்ல ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடணும், அதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதே போல இப்போ மொத்தம் 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த 4 பீஸ் நம்ம ஆல்ரெடி ஓட்ட போட்டு வச்ச அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மூடியில 2 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மூடியில உள் பக்கத்துல இருந்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளார வைக்கிற 2 பிளேட்டும் டச் ஆகாம இதே போல ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம அந்த 4 பிளேட் அந்த 2 டப்பாவோட சேர்த்து வச்சு அந்த போல்ட் 2 போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 பிளாஸ்டிக் டப்பா நிக்க வைக்கிறது ஸ்டாண்டர்டா ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக நான் சிம்பிளா ஒரு பிளேவுட்டை வச்சு நான் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேல இந்த 2 டப்பாவும் இதே போல வச்சு அப்படியே குளூ கன் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நாம வெல்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஹோல்டர் அதை எடுத்து வச்சிருக்கேன். கூட அந்த எர்த்து கிளாம்பு எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3 மீட்டர் இருக்கிற மாதிரி 4² ஒயர் பிளாக் அண்ட் ரெட்ல வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயர் என்ன பண்ண போறோம்னா, இந்த எர்த்து கிளாம்பு ஹோல்டர் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பிளாக் ஒயர் அந்த எர்த்து கிளாம்போட அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறனால மேக்ஸிமம் ஸ்ட்ராங்கான ஒயர் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 4² தான் ஒயர் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுக்கு அடுத்த கடை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம high² நம்ம சூஸ் பண்ணணும், லோல வரக்கூடாது. நார்மலா நம்ம வெல்டிங் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா 25² வரைக்கும் நம்ம ஒயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இதே போல இந்த ரெட் ஒயர் அந்த ஹோல்டரோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதே போல 4² பிளாக் அண்ட் ரெட் ஒயரை ஒரு 16 ஆம்ஸ் 3 பின் பிளக் கூட நான் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்டிங் மிஷினுக்கான எல்லா செட்டப் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வெல்டிங் மிஷினுக்கான ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து 2 ஒயர் எடுத்துருக்கோம்ல, அந்த 2 ஒயர்லயும் இதுல ஒரு ஒயர் இதுல ஒரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த 2 ஒயர்ல நமக்கு இந்த ரெட் வந்து பேஸ் ஒயர், அதே போல இந்த பிளாக் வந்து நியூட்ரல். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த டப்பால உள்ள அந்த போல்ட்டோட ஒரு பேஸையும் இன்னொரு டப்பால உள்ள இந்த போல்ட்டோட இந்த நியூட்ரல் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல இந்த ஹோல்டர்ல இருந்து வரல இந்த ஒயர் இதை வந்து நம்ம பேஸோட கனெக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி பேஸ் கனெக்ட் பண்ணும்போது ஒரு போல்ட், அதுக்கு பக்கத்துல உள்ள போல்ட்ல இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாம்ப்ல இருந்து வர பிளாக் ஒயரை நம்ம நியூட்ரலோட கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம நியூட்ரல் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண ஒயருக்கு பக்கத்துல இதை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம வெல்டிங் பண்றதுக்கு தேவையான பேஸ் ஒயர் நியூட்ரல் ஒயர் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வெல்டிங் பண்ணுறதுக்கு சால்ட் வாட்டர் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2 கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
போதும். இப்போ இது கூடவே சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சால்ட்டில் இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா சால்ட் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த கேப்பை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெல்டிங் அடிக்கிறதுக்கான எல்லா செட்டப் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து வெல்டிங் அடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் இதை பாருங்கள். நான் சேஃப்டிக்காக க்ளவுஸு கண்ணாடி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் போட்டுக்கிறேன். இப்போ அதே போல் இந்த பிளக்கன் நான் பிளக்கின் பண்ணவே இல்லை, இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஜாபை வந்து நம்ம இந்த கிளாம்போட அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே அந்த ஹோல்டர் கூட ஒரு வெல்டிங் ராடையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் இதை மட்டும் தான் டச் பண்ண போகிறேன், வேறு எதையும் டச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம பிளக்கின் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ நான் சுவிட்சை போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேஃப்டியாக கிளாஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஹோல்டர் வச்சு அப்படி வெளில அடித்து பார்க்கலாம். வாவ், நல்லா வெள்ளடிக்குது. ஸ்டார்ட் பண்ண உடனே வெல்டிங் அடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு டவுட் பட்டு தான் இருந்தேன். ஆனால் எடுத்தோடனே பாருங்கள் நல்லா வெள்ளடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு இதில் வெல்டிங் மிஷின் மாதிரியே நல்லாவே ஸ்பார்க் வருது. ஆனால் இது ஒரே இடத்துல வச்சு அடிக்க முடியல. கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த எஸ்எஸ் பிளேட்டு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இதே இடத்துல நம்ம இரும்பு போட்டுருந்தோம்னா அது இன்னும் சீக்கிரமாக அரிச்சு எடுத்துரும். அதனால தான் நம்ம எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியோட கலரை பாருங்க, போக போக அப்படியே எல்லோ கலரில் மாறிட்டு இருக்கு. இங்கே நம்ம சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதில் நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வெறும் கண்டக்டராக மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால அதுலேருந்து அதிக அளவு ஆம்பியர் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதை வச்சு நம்ம வெல்டிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு அதிக அளவு ஆம்பியர் தேவைப்படும். இதுக்காக தான் நம்ம இங்கே சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சால்ட் வாட்டர் வெறும் கண்டக்டராக மட்டும் இல்லாமல் வேரியஸ் ரெசிஸ்டராகவும் நம்மளுக்கு செயல்படுது. இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இதுலேருந்து ஆம்பியர் கிடைக்குது. அதனால நம்ம இதை வச்சு வெல்டிங் பண்ண முடியுது. இது எதனால ரொம்ப ரிஸ்க்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம நார்மலாக வெல்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து அதிக அளவு ஆம்பியர் தான் வரும், வோல்டேஜ் கம்மியாக தான் வரும். அதுவே நம்ம சால்ட் வாட்டர் வச்சு இந்த மெத்தடில் வெல்டிங் பண்ணுறப்ப இதுல இருந்து கிட்டத்தட்ட 220 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு பவர் அவுட்புட் வரும். அதனால தான் இது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதை யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் இதை ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். எதுவும் மறந்து கூட அந்த ஜாப்ல நம்ம டேரக்டா அப்படியே கையை வச்சிடக்கூடாது. எதா இருந்தாலும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம டச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வெல்டிங் மிஷினை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வெல்டிங் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு பாருங்க. எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல. நம்ம நார்மலா எப்போதும் வெல்டிங் மிஷினில் வெல்டு பண்ணுவோம்னா அதே போல தான் இருக்கு. நம்ம இப்படி வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ போல தான் இது. மற்றபடி இதை கண்டினியூவா செயல்படுத்த முடியும்னா அது கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தின வேற ஏதாவது சஜஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் ஒன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்க வந்து உங்களை பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.